கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் ஆவணி மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கும் உண்டான ஆவணி மாத ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். ஆவணி மாத ராசி பலன்ற போது அதனுடைய கிரக நிலைகளை வச்சு முதல்ல பார்க்கணும். வருகின்ற 17/8/2025 முதல் 16/9/2025 வரை அந்த ஆவணி மாதம் நடைபெறப் போகிறது. அப்போது அந்த ஆவணி மாதத்துடைய கிரக நிலவரங்கள் பார்க்கும் பொழுது ரிஷபத்திலே சந்திரன் இருக்கிறார், மிதுனத்திலே குரு சுக்கிரன் ஒரு 5 நாட்களுக்கு அப்புறம் மிதுனத்திலே கடகத்திலே பிரவேசிக்க போகிறார். கடகத்திலே புதன் இருக்கிறார், அவனும் ஒரு 9 நாட்களுக்கு பிறகு சிம்மத்திலே பிரவேசிக்க போகிறார். சிம்மத்திலே சூரியனும் கேதுவும் சஞ்சாரம் செய்து வருகிறார்கள். கன்னியிலே செவ்வாய் அமர்ந்துள்ளார். கும்பத்திலே வக்ரம் பெற்ற சனி பகவானும் ராகுவும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் கிரகநிலை. இந்த கிரகநிலை பார்க்கும் பொழுதே சற்று கவனமாக இருக்க வேண்டிய காலமாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் கும்பத்திலே ராகுவும் சனியும் வீட்டிலிருந்து, சனி வக்ரம் பெற்று வந்திருக்கார். மீனத்தில் இருந்தார், வக்ரம் பெற்று இப்போ கும்பத்துக்கு வந்துடுறார். இடைப்பட்ட இடத்துல தான் இருக்கார். இருந்தாலும் ராகுவுடைய சம்பந்தமும் அவர் பட்டு கொண்டு தான் இருப்பார். அடுத்ததாக சிம்மத்திலே சூரியனும் கேதுவும். ஆவணி மாதத்திலே சிம்மத்திலே சூரியன் வந்து அமர்ந்து விடுவார். அவருடைய சொந்த வீடு தான். இருந்தாலும் கேதுவுடன் சம்மந்தப்பட்டிருக்கார். அப்போ யாரும் யாரு கூட சேரக்கூடாத மாதிரி இதாக இருக்காங்க. சனி ராகும் சேரக்கூடாது, சூரியன் கேதுவும் சேரக்கூடாது. சனி ராகு சேர்ந்தால் கத்திரி யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யோகம்னு சொல்லக்கூடாது. கத்திரின்ற போது கத்திரிக்கோள் என்ன செய்யணும்னா எல்லா விதமான விஷயங்களையும் கட் பண்ணிவிடும். தடைகள், தாமதங்கள், பிரிவுகள் இதெல்லாமே செய்யக்கூடியதான் அந்த கத்திரி யோகம் என்று நினச்சக்கூடாது. அது கொஞ்சம் கஷ்டமான காலமாக தான் இருக்கும். ராகு சனி சேர்ந்தாலே அப்படி தான் செய்யும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சூரியனும் கேதுவும் சேர்ந்தால், சூரியனுடன் ராகு சேர்ந்தாலும் சூரியனுடைய கேது சேர்ந்தாலுமே கிரகண தோஷம் ஏற்படக்கூடிய அமைப்பாக விளங்குகிறது. அப்போ இப்பேற்பட்ட இதில் மக்கள் இந்த ஆவணி மாதத்திலே துன்பமும் துயரங்களும் பிரச்சனைகளும் தான் படப்போகிறார்கள். இருந்தாலும் சொல்லக்கூடிய இறை பரிகாரங்கள் தான் நம்ம செய்து வந்தால் அதிலிருந்து வெளிப்பட்டு விடலாம். மற்ற கிரகங்களுடைய பார்வை சேர்க்கை அதனுடைய பலன்களும் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்ததாக பொது பலனாக பார்க்கும் பொழுது நிறைய பேருக்கு விமர்சனத்தால் பிரச்சனைகள், அவமானப்படுறது, பெண்களால் இன்னும் மீண்டும் மீண்டும் பிரச்சனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். அது இல்லாமல் காவல்துறை, இராணுவம் இவர்களுக்குடைய தொழில்முறையிலுமே சற்று ஏற்ற இறக்கமாக தான் இருக்கப் போகிறது. பொதுவாகவே காவல்துறை சார்ந்தவர்களுக்கு விரக்தி, ரொம்ப வேதாந்தமாக இருப்பாங்க. இன்னுமே எதுவுமே கிடைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியல, ஒரு குழப்பமான நிலைமையில் தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் இருந்து வருவாங்க. செவ்வாயும் கேதும் சேர்ந்து இருந்தனால்தான் காவல்துறைக்கு நிறைய கெட்ட பேர் வந்தது. அவர்கள் காவல்துறை உள்ளவர்களே கைது செய்யப்பட்டார்கள், பிரச்சனைகளை சந்தித்தார்கள். இப்பொழுது கன்னியில் செவ்வாய் அமர்ந்து விட்டது. கன்னியில் அமர்ந்து விட்டால் செவ்வாய், கன்னி செவ்வாய் கடலும் வற்றும் சொல்லுவாங்க சாஸ்திரம். அப்போது கடலை வற்றி போகிற அளவுக்கு அந்த அமைப்பு உட்கார்ந்துருக்கும் போது அந்த செவ்வாயுடைய தன்மை கண்டிப்பாக அதை சார்ந்த துறையில் உள்ளவங்களுக்கு வரதான் செய்யும். அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். காவல்துறை சார்ந்தவர்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பார்கள். இதற்கு அவர்கள் வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறைக்குமே நிறைய போட்டாப்பட்டிகள் வரும், பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சமரசம் செய்து அரசாங்கம், நீதிபதிகள் எல்லாம் சமரசம் செய்து சரி பண்ணி வர வேண்டும். மக்களுக்கும் இந்த பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்கும். இதெல்லாம் மீண்டு வர கஷ்டமாக இருக்கும் சொல்லிவிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் குரு ஒரு சுக்கரன்னு இருக்காங்க. அது கொஞ்ச நாள் இருந்தால் கூட அதுக்கப்புறம் குரு புதன் வீட்டில் இருக்கிறதும் அவ்வளோவா நல்லதாகப்படவில்லை. கல்வித்துறையிலுமே பிரச்சனைகள் வந்து போகும். நல்ல கல்வியை போதிக்கக்கூடியவர்கள் இருந்தும் அதை பயன்பெறும் மாணவர்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் நிலவும், கல்வியில் வளர்ச்சி இல்லாமல் போகும். இது மாதிரிலாம் நடக்கும்.
இப்படியே சொல்லிட்டு வந்தீங்கன்னா இப்படி நல்லது நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நல்லதும் நடக்கும். ரிஷபத்திலே சந்திரன் உச்சம் பெற்று விளங்கும் போது இந்த ஆவணி மாதம் துவங்கப்படுகிறாள். பெண் வழி உயர்வு, முன்னேற்றம், அது இல்லாமல் அரசாங்கத்துடைய ஆதரவு, அரசாங்கத்துடைய சலுகைகள், பல நாடுகள் அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும். மாநில அரசாங்கத்துக்கு நாட்டுடைய மத்திய அரசு உதவி செய்யும். அதேபோல் நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு பல நாடுகள் உதவி செய்யும். இதெல்லாமே நடக்கும் இந்த சந்திரனுடைய கிரகச்சாரத்தால். அதன் பிறகு பார்த்தீங்கன்னால் உங்களுக்கு புதனுடைய கிரகச்சாரம் பார்க்கும் பொழுது அவருடைய ஸ்தானபதியால் பலனாக பார்க்கும் பொழுது குழந்தைகள் கல்வி சிறந்து விளங்குவார்கள். வர்த்தகம் நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகம் ரொம்ப சூப்பராக போகும். அது இல்லாமல் பங்கு வர்த்தகம் எல்லாமே ஜோடியாக சூப்பராக போயிட்டு வந்துடும். இதில் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் குருமார்கள், மத போதகர்கள், ஆன்மீக பிரிவுகளையே ஆலோசனை கேட்டு நடந்தால் எல்லாமே சரியாக வேண்டும் என்று சொல்லி, ரிஷபராசினியர்களே உங்களுக்கு உண்டான ஆவணி மாத பலன் தான் சொல்லப்படும். அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பிடிவாத குணத்தை கொஞ்சம் விட்டு வரணும். அதிலே முரட்டு பிடிவாதமாக இருப்பீங்க. அப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் போவேன் அப்படிலாம் சொல்லுவீங்க. அதெல்லாமே கொஞ்சம் விளக்கிக்கலாம். ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்குங்க. நிறைய ஆசைப்படுவீங்க, அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு வரணும். அது இல்லாமல் நான் போனேன்னா கண்டிப்பாக அதில் வந்துடுவேன், வெற்றி பெறுவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு இருக்கலாம். இருந்தாலும் ஈஸியாக எல்லாம் கிடச்சிருன்ற மட்டும் நினைக்காம நம்ம முயற்சி பண்ணலாம், நம்ம உழைக்கலாம். கடமை செய் பலனை எதிர்பார்த்துன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த குறிக்கோடல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆவணி மாத பலனில் உங்களுக்கு நன்மை தான் நடக்க போகுது. இந்த கிரகநிலையை வச்சு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலே சந்திரன் உச்சம் பெற்று விளங்குறதுனால தாயோட அன்பு ஆதரவுலாம் இப்போது இந்த மாதத்தில் கிடைக்க போகுது. பிரிஞ்சிருந்தவங்க கிட்ட வந்து சேருவாங்க. ஏதோ ஒரு வகையில் தொலைதூரத்தில் இருந்தவங்க நீங்கள் போய் பார்ப்பீங்க, அவங்களுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். தாய் வழி உறவு வகைகளில் இருக்கவங்களுக்கிட்டலாம் நல்ல ஒரு அந்யோன்யம் ஏற்படும், நல்ல உதவிகள் கிடைக்கும். அவங்களே கேட்பாங்க, என்ன வேணும் ஏது வேணும் கேட்டு செய்வாங்க. இதெல்லாமே நடக்கக்கூடிய, அதுக்கு தான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுது. அடுத்ததாக தடையற்ற வருமானம்லாம் வந்து சேரப்போகுது. நிறைய பணம் போட்டு பணம் எடுக்கிற வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஈடுபட்டு அதில் கண்டிப்பாக ஜெயிக்கலாம். ஆனால் கூட வந்து உங்களுக்கு உண்மையாகவும் இருக்கணும், உழைப்பும் தரணும். அப்படிப்பட்டவங்களை கூட வச்சுக்கணும். அப்போ நீங்கள் கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இளைய சகோதரம் உங்களுக்கு திடீர்னு வந்து உதவி பண்ணுவாங்க. அது தம்பியாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம். அவருக்கு மூலிமா நல்ல ஒரு உதவி கிடைச்சி முக்கியமான முடிவு எடுக்காமல் எப்படி எடுக்குன்னு நினச்சிட்டே இருப்பீங்க. அவங்க வந்து உதவி பண்ணி அது மூலிமா நல்லது நினச்சிடும். இதெல்லாமே நடக்கும். அது இல்லாமல் விவேகமான ஒரு குணம் உங்களுக்கு ஏற்படும். இந்த நேரத்தில் திடீர்னு அந்த உங்களுக்கு புத்தி வந்து சேரும். எப்படி நம்மளுக்கே இப்படி வந்ததே அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது உங்கள் வழியிலையும் அந்த லாபத்தை கொண்டு பண்ணும். நீங்கள் அடுத்தவங்க சொல்லி அவங்களும் அதில் லாபத்தை சம்பாதிப்பாங்க. பரவாயில்ல, நல்ல ஐடியா கொடுத்துருக்கீங்களே அப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கே தெரியல எப்படி இந்த மாதிரி வந்ததுன்னு. அதுக்குண்டான கிரகநிலை தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அப்போது இப்படி ஒரு கிரகநிலை வந்திருக்கும்பொழுது நீங்கள் நல்லது மட்டும்தான் நினைக்கணும். நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும். இதுதான் முன்னோர்களுடைய பழமொழி. அப்போ அந்த நல்லது மட்டும் நினச்சிங்கன்னா, நல்லது செய்யணுன்ற நினைக்கணும், 4 பேர் உதவி பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்படிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்கா அது மூலிமா நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்க போகுது. அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு வீடு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். வீடு கட்ட முடியாதவங்களாம் இன்னும் கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி தான் இருக்கும். வாடகை வீட்டில் இருக்கவங்களுக்கே அடுத்த வீடு போகணுன்னு நினைப்பீங்க, அது கொஞ்சம் தள்ளி போடுற மாதிரி இருக்கும். சட்டுன்னு வீடு கிடச்சிருக்காது. அலைச்சல் தான் மிச்சமாக இருந்திருக்கும்.
தொடர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நம்மளுக்கு வாடகை வீடு கூட ஒன்றும் கிடைக்க மாட்டேது அப்படின்னு தான் நினைப்பீங்க. இருந்தாலும் அதற்குண்டான நேரம் இப்பொழுது இல்லை. ஒரு மாதம் தள்ளி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாமே நம்ம இறைசக்தியை விட்டுட்டு நம்ம முயற்சியை மட்டும் எடுத்துகிட்டு வந்தனாலே போதும். நடக்கும்போது கண்டிப்பாக நடக்கும். அதேமாதிரி சொந்த வீட்டில் இருக்கவங்களுக்கும் பழுது பார்க்குறதுக்கு முடியாமல் போகும், அல்லது விற்கணும்னு நினைப்பீங்க, அதுவும் விற்க முடியாமல் போகும், தள்ளி போகும். எல்லாமே தள்ளி தான் போகும். ஆனால் முடிஞ்சிடும். அதுக்குன்னா நேரம் இப்போ வரலன்றது தான் சொல்லப்படுது. அது இல்லாமல் நண்பர்கள் உறவினர்களாக இருப்பாங்க. அதில் ரொம்ப க்ளோஸாக உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு ஒரு மைண்ட் அப்செட் ஆகி அவங்க ஏதோ ஒன்று சொல்லி நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லி சிறு சிறு மன குழப்பங்கள், சிறு சிறு மனஸ்தாபம்னு சொல்லணும் இல்லையா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லணும் இல்லையா, அது மாதிரிலாம் நடந்து தற்காலிகமான பிரிவாக தான் ஏற்படும். அது மாதிரி நடக்க போகுது உங்களுக்கு. அதை நீங்கள் கவனமாக பார்த்து தெரிஞ்சு நடந்துக்கணும். இப்போ நீங்கள் கேட்டுக்கிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மிகுந்த கவனமாக இருப்பீங்க. அப்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் பேச்சை குறைச்சிப்பீங்க. எப்பயுமே வாக்குவாதங்களை தவிர்த்தால் தான் அந்த பம்பு சண்டைகள்லாம் இருந்த இடம் தெரியாமல் வந்த சோடு தெரியாமல் மறைஞ்சு போயிடும். அப்போ என்ன பண்ணணும், பொறுமையை தான் இருக்கணும். இடத்த விட்டு வேறு இடம் அகன்றணும். இப்படி தான் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, தாய் வழி நல்ல பலன் கொடுக்குன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் தந்தை வழி பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை இருக்கும். அதில் புதிதாக ஒரு வில்லங்க ஏற்படும். நல்ல முடிஞ்சிற நேரத்தில் இருக்கும். எல்லா டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு நினைப்பீங்க, ஷேர்லாம் கரெக்டாக ஈக்குவலாக போட்டாச்சுன்னு நினைப்பீங்க. ஆனால் கையெழுத்து போகிறதுக்கு வரணும், அவர் வெளிநாட்டில் இருப்பார், வர முடியாத சூழ்நிலையாக இருக்கும். இல்லை என்றால் அந்த டாக்குமெண்ட்டில் ஒரு சின்ன திருத்தம் பண்ணுற மாதிரி இருக்கும். இது மாதிரிலாம் நடக்கும், நிறைய பேர் நடந்திருக்கு. அதுதான் அந்த மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ உங்களுக்கு வந்துட்டுருக்கு, இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. அப்போது அதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும், நிதான போக்கை கடைபிடிக்கணும். அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. இந்த மாதிரி கிட்ட போயிடுச்சேன்னு அது மாதிரிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக நடக்கும். அடுத்த ஒரு காலங்களில் கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா, உத்தியோகத்திலுமே கூட உங்களுக்கு கூட இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் கெடுபிடியாக இருப்பாங்க. நீங்கள் சரியாக செய்யலைன்னா போய் போட்டு கொடுத்துருவாங்க. இப்படி தானே நடக்குது எல்லா இடத்துலையும். அது மாதிரி கூட நடக்கும். அப்போ நீங்கள் சக ஊழியர்களோட கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலே ஆதரவு பெறணும். அவங்க நல்ல பேர் பெற மாதிரி நீங்கள் நடந்துக்கணும். அவங்க கண் பெறும் போது நீங்கள் வேலை செஞ்சுட்டு போகணும், வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் தான் உங்களுக்கு அதுலேருந்து வெளியே வர முடியும். இல்லைன்னா இப்போ பதவி உயர்வுன்றதோட பதவி இறக்கம்னு கூட வந்துடும். அப்படிலாம் கூட பண்ணுவாங்க. இப்போது தனியார் நிறுவனத்தில் கம்பெனிலாம் வேலை செய்யும்போது நீங்கள் உண்மையில் தப்பு இருந்தாக்கா வார்ன் பண்ணுவாங்க, உங்களை கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுவாங்க, பதவியிலேருந்து இறக்குவாங்க. அதெல்லாமே அப்போ தான் நீங்கள் சீரியாக பண்ணுவீங்கன்றதுக்காக தான். அது ஒரு வார்னிங் தான், ஒரு எச்சரிக்கை தான், ஒரு விழிப்புணர்வு தான். அதுதான் நாங்களும் கொடுத்துட்டு வரோம். அப்போ நீங்கள் இதெல்லாம் விஷயத்தெலாம் கவனமாக இருக்கணும். கவனமாக இருந்தீங்கன்னா அதில் சமாளித்து ஜெயிச்சு வந்துடலாம். அது இல்லாமல் கலைத்துறை, சமூக சேவகை துறையில் இருக்கவங்க, அரசியல் துறை இருக்கிற எல்லாமே கொஞ்சம் கவனமாக கண்ணும் கருத்துமாக தான் இருக்கணும். ஏன்னா காலகட்டங்கள் அப்படி இருக்குது. இல்லைன்னா உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய அமைப்பாக சேர்ந்துடும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள், கூட இருக்குங்க யார், இது செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு ஆலோசனை பண்ணி செய்யலாம், தப்பு கிடையாது. அதுக்குண்டான காலகட்டம் தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வரணும். அந்த மாதிரி ஒரு கிரக நிலைகள் இருக்குது. அதுக்காக தான் அப்படி சொல்கிறோம். இப்போது கிரகத்தினுடைய தன்மை, அதனுடைய பார்வை, சேர்க்கை இதெல்லாம் வச்சு தான் சொல்கிறோம். அப்போது இது எல்லாருக்குமே கரெக்டாக வரும்னா வராது. ஏன்னா பொது பலன் இது. அவங்கவுங்க சுய ஜாதகம் வச்சு பார்க்கும்போது தான் கரெக்டாக தெரியும். அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பொதுவாகவே சொல்லும்போது அதில் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கரெக்டாக தான் வரும், பல பேருக்கு சரியாக வராமல் போகலாம். எது எப்படி போனாலுமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கு உண்டான இறை பரிகாரம் தான தர்மங்கள் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயத்துலேருந்து வெளியே வந்துடலாம். அது பொதுவானது தானே, அதை நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சாலே போதும். அதனால் இந்த ரிஷபராசிக்காரர்கள் பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்போகுது, கவனமாக இருக்கணும். பெண் வழி தொடர்பால் ஒரு பிரச்சனை வரும், பெண் வழி தொடர்பால் பிரச்சனை வரும். அப்போ நீங்கள் கவனமாக இருக்கும், அதிலையும் கவனமாக இருக்கணும். மறைமுக தொடர்பாக கூட இருக்கலாம். அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து வந்தீங்கன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. மாட்டிக்கிறதுக்கு இருந்தனீங்க வெளியே வந்துடுவீங்க. அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா, அப்படி தான் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு போகும்.
இது மாதிரிலாம் இந்த ஆவணி மாதத்தில் வரப்போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் தான். சுக்கிரனுக்கு வந்து மகாலட்சுமி தான் அதிதேவதையாக விளங்கி வராங்க. மகாலட்சுமினா அனைத்து அம்மன் வழிபாடும் நீங்கள் செய்யலாம். எல்லா அம்மனுமே நீங்கள் வழிபடலாம். எல்லாமே லக்ஷ்மி அம்சம் கொண்டவர் தானே, அவதாரம் தானே எல்லாமே. அப்போது அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஆற்றலை பெற்றுத்தரும். செவ்வாய்க்கிழமை அம்மன் கோயில் சென்று வரலாம். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி கோயில், தாயார் கோயில், பெருமாள் கோயிலோடு போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் வேண்டுதல் பிரார்த்தனை இருந்தாலும் நிறைவேற்றிக்கலாம். உங்களுக்கு அந்த நேரத்தில் ஏதாவது விரதம் இருந்து அம்மனை வழிபட நினச்சா அது மாதிரி விரதம் வந்து வழிபடலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இறைவோடு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் அபிராமி அந்தாதி இருக்குது. அது இல்லாமல் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லலாம். எல்லாமே இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். அம்மனுடைய பாடல்கள் பாடலாம், அம்மன் புராணத்தை படிக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். கேட்கலாம், ஆன்மீக சொற்பு நடக்கிற இடத்துல போய் கேட்டு வரலாம். கோயிலில் நடக்கிற விசேஷங்களில் கலந்துக்கலாம், ஹோம பூஜைகளை கலந்துக்கலாம். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் போயிட்டு வந்தால் தான் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் நம்ம எதுவுமே பரிகாரம் பண்ணலாம் கூட இது மாதிரி அடிக்கடி கோயில் போயிட்டு பாருங்கள், அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் ஈஸியாகவே எளிதாகவே முடிஞ்சிடும். கோயிலுக்கு போகாதவங்களுக்கு தான் பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதுக்கு தானே கோயில் கட்டி வச்சுருக்காங்க. பிரச்சனை தீரணுன்றதுக்கு தான் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். நீங்கள் செவ்வாய்க்கிழமை தான் கோயிலுக்கு போகணும், வெள்ளிக்கிழமை தான் கோயிலுக்கு போகணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. தினசரி கோவில் போகலாம். அந்தந்த கிழமைகள் அந்தந்த தெய்வத்துக்கு சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. கிருத்திகையில் தான் போய் முருகரை வழிபடணும் அப்படிலாம் கிடையாது. எப்போ வேணாலும் வழிபடலாம். நாம் நினைத்தால் இறை சக்தி நம்மளோட வந்து சேரும். அதே ஆன்மீகத்திலே இருக்கிறவங்களுக்கு அந்த கோயில் போகணுன்னு அவசியம் இல்லை. தொடர்ந்து அவங்க குலதெய்வத்தை வணங்கிட்டு வரலாம், இஷ்ட தெய்வத்தை வணங்கிட்டு வரலாம், உபாசனை பெற்று அந்த தெய்வத்தை வணங்கிட்டு வரலாம். இவங்களுக்கெல்லாம் வந்து கோயில் போகணுன்ற அவசியம் இல்லை. ஆனால் மற்றவர்களுக்கு இறைசக்தி விளங்கக்கூடிய அந்த இடமாக சொல்லக்கூடிய ஆலயம் தானே சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை தீரும். அப்போ இந்த அம்மன் வழிபாடு ரொம்ப ஏற்றமாக அவங்க சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும் பொழுது நிறைய விதவை பெண்களுக்கு பண்ணணும். கணவனால் கைவிடப்பட்ட விதவை பெண்கள் பார்த்திங்களா, அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கணவன் இருந்தால் கூட சண்டை இருந்தால் கூட ஒரு நேரம் கூட ஒரு நேரத்தில் கணவன் உதவி பண்ணுவார், செய்வார் கூட இருக்கிறவங்களுக்கு. ஆனால் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் விவரத்தை பண்ணி தனியாக இருப்பாங்க இல்லையா, வாழை வெட்டின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இருக்குன்னு தான் இருக்காங்க. அதுவும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி சிங்கிள் பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ கஷ்டப்படுறவங்களா பார்த்து கண்டுபிடிச்சி நீங்கள் உதவி பண்ணணும். அதுதான் உண்மையான விஷயம். அதே மாதிரி கணவனை இழந்தவர்கள் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. மறுமணத்தை கூட யோசிக்க மாட்டாங்க. அதுலேருந்து வெளியே வரத்துக்கே ரொம்ப நாள் ஆகும். ஆனால் நம்ம சொந்தக்காரங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் அப்படி தனியாக இருக்க, கெட்டு போயிடுவேன், உன்னை வந்து யாராவது எதை பண்ணுவாங்க, இப்படிலாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. அது ஒரு விதத்தில் நல்லது கூட தான். ஏனென்றால் அப்போ தான் நீங்கள் பண்ணிப்பீங்க. தனியாக இருக்கிறனால தானே அப்படி சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். தான தர்மம் பண்ணணும். அவங்களுக்கெல்லாம் உதவிக்கு தேடி கண்டுபிடிச்சி போய் உதவி பண்ணிட்டு வரணும். அவங்கள கேட்குறதுபடி நம்ம போய் செய்யணும். அதுதான் உண்மையான தான தர்மங்கள். ஒருத்தர் கேட்டு கொடுக்குறத விட கேட்காமல் கொடுக்குறது தான் உண்மையான தான தர்மம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த ரிஷபராசிக்காரங்க இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. இதெல்லாம் பண்ணிங்கனாலே நான் சொன்ன இந்த கெடுபலெலாம் குறைஞ்சி நட்பலம் தான் வந்துடும். இந்த ஆவணி மாத பலன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. அதனால் எல்லாம் இல்லை அந்த அம்மனை வழிபட்டு எல்லா அம்மனையுமே வழிபடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அம்மன் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அது கண்டுபிடிச்சி நீங்கள் அலசி ஆராய்ஞ்சு தொடர்ந்து கோயில் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த நன்மைகள் வர ஆரம்பிச்சிடும். தொடர் வழிபாடு, விரதம் இருக்கலாம், இதெல்லாம் பண்ணாலே ரொம்ப நல்லது. அதுவும் மௌன விரதம் இருந்தால் இன்னும் விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.